அன்பு உறவுகளுக்கு வணக்கம். டொரண்டோ காற்று மாசு காட்டுத்தீ. நேற்று காலை நாம் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது வழக்கமான நீல வானத்திற்கு பதிலாக வான்பரப்பு ஒரு பயங்கரமான மாதுளம்பழ சிவப்பாகவும் அடர்ந்த ஆரஞ்சு நிறமாகவும் மாறியிருந்ததை நாம் பார்த்தோம். காற்றில் ஒருவித கருகிய வாசனை. உலகில் எத்தனையோ நகரங்கள் இருக்க, உலகிலேயே மிக மோசமான காற்று தரம் கொண்ட நகரம் என்ற ஆபத்தான முதலிடத்திற்கு நம் டொரண்டோ நேற்று தள்ளப்பட்டது. இங்குள்ள பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நம்மூரில் தீயே எரியவில்லையே, பின் ஏன் இந்த அவதி, ஏன் இந்த புகை? நம்மிடமிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடமேற்கு ஒன்டேரியோ, நார்தன் வெஸ்டர்ன் ஒன்டேரியோ காடுகளில் 160க்கும் மேற்பட்ட இடங்களில் பற்றி எரியும் பெரும் காட்டுத்தீயின் அடர்ந்த புகையைத்தான் ஜெட் ஸ்ட்ரீம் எனப்படும் அதிவேக காற்று நம்மை நோக்கி அடித்து கொண்டு வந்திருக்கிறது. காரணம் என்ன? இது இயற்கையா அல்லது மனித செயலா? உலகில் மற்ற காடுகளை விட கனேடிய காடுகள் மிகவும் அடர்த்தியானவை. இவற்றில் காய்ந்த மரங்களும் ஊசி இலை காடுகளும் அதிகம். இந்த தீ உருவாவதற்கு காரணங்கள் 2 மட்டும்தான். இயற்கையின் பங்கு. மின்னல். கோடை காலத்தில் ஏற்படும் உலர் மின்னல்கள், ட்ரை லைட்டனிங், காய்ந்த காடுகளில் படும்போது எளிதில் தீப்பற்றி கொள்ளுகிறது. மனித செயல்பாட்டின் பங்கு. பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங். இதுதான் மிக முக்கிய காரணி. மனிதர்களாகிய நாம் பூமியை அளவுக்கு அதிகமாக வெப்பமாக்கி விட்டோம். இதனால் குளிர்கால பனி சீக்கிரமே உருகிவிடுகிறது. கோடைக்கால வெப்பம் வரலுக்கு வரலாறு காணாத அளவுக்கு 37 டிகிரி செல்சியஸை கடந்து உயர்ந்து காடுகளை ஒரு தீப்பெட்டி போல வறண்டு போகச் செய்கிறது. இயற்கையாக மின்னல் விழுந்தாலும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பருவநிலை மாற்றம்தான் அந்த தீயை அணைக்க முடியாத அளவுக்கு கொழுந்துவிட்டு எரிய வைக்கிறது. இதன் தீவிரம் எவ்வளவு? மக்கள் படும் துன்பங்கள் என்னென்ன? இதன் தீவிரம் சாதாரணமானது அல்ல. வடமேற்கு பகுதியில் வசிக்கும் நம் பூர்வ குடிமக்கள், ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ், தங்கள் சொந்த நிலங்களையும் வீடுகளையும் இழந்து ஊரை விட்டே வெளியேறி அகதிகளாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகிறார்கள். புகை சூழ்ந்த டொரண்டோ போன்ற நகரங்களில் காற்றில் PM2.5 எனப்படும் மிக நுண்ணிய நச்சு துகள்கள் மிதக்கின்றன. இவை நம் சுவாசிக்கும்போது நுரையீரல் வழியாக நேரடியாக நமது இரத்த ஓட்டத்தில் கலந்துவிடும் அபாயம் கொண்டவை. யாரெல்லாம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும்? இந்த நச்சு புகை அனைவருக்குமே ஆபத்தானது என்றாலும் பின்வரும் நோய் உள்ளவர்களை இது மிக கடுமையாக தாக்கும். ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி உள்ளவர்கள், இதய நோய் மற்றும் நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்கள், முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள், சுவாசப்பாதை முழுமையாக வளர்ச்சி அடையாத சிறு குழந்தைகள். இவர்களுக்கு மூச்சு திணறல், நெஞ்சுவலி, கடுமையான இருமல் மற்றும் கண் எரிச்சல் உடனடியாக ஏற்படக்கூடும். இதிலிருந்து நாம் எப்படி நம்மை தற்காத்து கொள்ளுவது? இந்த நெருக்கடியான சூழலில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய எளிய வழிமுறைகள் இதோ. வெளியே செல்லுவதை தவிர்க்கவும். அவசியமற்ற வெளிப்புற பயணங்கள், உடற்பயிற்சிகள் முற்றிலும் தவிர்த்து வீட்டுக்குள்ளேயே இருங்கள். N95 முகக்கவசம் தவிர்க்க முடியாமல் வெளியே செல்ல நேர்ந்தால் சாதாரண துணி மாஸ்குகளுக்கு பதிலாக நுண்ணிய துகள்களை தடுக்கும் N95 முகக்கவசங்களை அணியுங்கள். வீட்டு ஜன்னல்களை மூடி வையுங்கள். வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல்களை திறந்து வைக்க வேண்டாம். உங்கள் ஏர் கண்டிஷனரை ரீசர்க்குலேட் மோடில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது வெளியிலிருந்து காற்றை இழுக்காமல் உள்ளேயுள்ள காற்றையே சுழற்சி செய்யும்படி வையுங்கள். உள்ளரங்கு காற்று சுத்திகரிப்பு ஹியூமிடிஃபையர். வீட்டில் ஹியூமிடிஃபையரை ஏர் பியூரிஃபையர் இருந்தால் பயன்படுத்தலாம். இந்த நச்சு புகையால் தொண்டை வறட்சி ஏற்படுவதை தடுக்க தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் அருந்துங்கள். பூமி என்பது நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல.
இயற்கையை நாம் சிதைக்கும்போது இயற்கை நமக்கு கொடுக்கும் எச்சரிக்கை மணிதான் இந்த ஆரஞ்சு நிற வானம். இந்த இக்கட்டான நேரத்தில் நம் உடல்நலனை பாதுகாத்து கொள்ளுவதோடு இயற்கையையும் பாதுகாக்கும் வாழ்வியலையும் நம் கையில் எடுக்க வேண்டும். சில நாட்களுக்கு புகை அதிகமாக வரும் வறுத்து பொரித்து கறுக்கும் சில உணவுகளை நாம் சமைப்பதை தவிர்க்கலாம். சமைக்கும்போது சிமினி அல்லது எக்ஸாஸ்ட் ஃபேனை பயன்படுத்தவும். மெழுகுவர்த்திகள் ஏற்றுவது, அகர்பத்திகள் ஏற்றுவது, வீட்டில் சாம்பிராணி போடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உங்கள் வீட்டு தரையானது கார்பெட்டாக இருந்தால் நீங்கள் வேக்யூம் கிளீனரை தற்போது யூஸ் பண்ண வேண்டாம். அது தரையில் படிந்திருக்கும் நச்சு துகள்களை மீண்டும் காற்றில் பறக்கவிடும். அதற்கு பதிலாக லேசான ஈரத் துணியால் தரையை துடைப்பது சிறந்தது. உங்களது வீட்டில் படிந்திருக்கும் சாம்பல், அதாவது மேசை, நாற்காலி, அலமாரிகளில் படிந்திருக்கும் சாம்பல்கள், தூசி துகள்களை உலர்ந்த துணியால் துடைக்காமல் ஈரமான மைக்ரோ ஃபைபர் துணியை பயன்படுத்தி துடைக்கவும். முக்கிய குறிப்பு: வீட்டின் உள்ளே காற்றின் தரம் நன்றாக இருந்தாலும் உங்களது பாதுகாப்பிற்காக அவ்வப்போது உள்ளூர் காற்றுத்தர குறியீட்டை ஆன்லைனில் சரிபார்த்து கொள்ளுங்கள். நிலைமை சீரானதும் உடனடியாக ஜன்னல்களை திறந்து வீட்டுக்குள் புதிய காற்று வரும்படி காற்றோட்டம் செய்வது அவசியம். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.